पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, मेरा बाबा। शक्ति का सागर है, मेरा बाबा। प्रेम का सागर है, मेरा बाबा। ज्ञान का सागर है, मेरा बाबा। करुणा का सागर है, मेरा बाबा। धैर्य का सागर है, मेरा बाबा। सत्य का सागर है, मेरा बाबा। पवित्रता का सागर है, मेरा बाबा। रूप का सागर है, मेरा बाबा। मधुरता का सागर है, मेरा बाबा। 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 याद प्यार का सागर है, मेरा बाबा। आनंद का सागर है, मेरा बाबा। दया का सागर है, मेरा बाबा। नम्रता का सागर है, मेरा बाबा। ऊर्जा का सागर है, मेरा बाबा। नवीनता का सागर है, मेरा बाबा। उमंग का सागर है, मेरा बाबा। उत्साह का सागर है, मेरा बाबा। उजाले का सागर है, मेरा बाबा। स्थिरता का सागर है, मेरा बाबा। 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 ஓம் சாந்தி. மேரா பாபா அப்படிங்கிற பட்டியினுடைய 6வது நாள், 41 நாள் பட்டியினுடைய இன்று 6வது நாள் 14/11/2025. ஓம் சாந்தி பவன் மதுபன். எல்லா இன்றைய முரளியினுடைய ஃபுல் சாரமும் பாட்டிலே வந்துருச்சு. பாபா சாகராக இருக்கிறார், கடலாக இருக்கிறார். இது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 1991வது வருஷத்தினுடைய முரளி. சுயராஜ்ய சிம்மாசனம் மற்றும் உலக ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வதற்காக சுகம் கொடுங்கள், சுகம் எடுங்கள், அதுதான் தலைப்பு, முரளியினுடைய தலைப்பு. இது தபஸ்யா வருஷத்தினுடைய முரளி. பாபா தபஸ்யாவிற்காக, தபஸ்யாவை பற்றி நிறைய முரளி நடத்தியிருக்கிறாரு. மதுபன் வாசிகளுக்காகவே சொல்லியிருக்காரு, உங்களுடைய வாழ்க்கையே தபஸ்யா வாழ்க்கை. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய ஆத்மாக்கள். டென்ட்டு போட வேண்டியது இருந்தது. இந்த நேரத்தில் மழையும் வந்துருச்சு. டென்ட்டு வேறு நம்ம ஓப்பனாக போட்டு வச்சுருக்குறோம், அதில் மழை வேறு வந்துருச்சு. புயல் அடிச்சுது. அதை கூட பாபா வாணியில் கேட்குறாரு இல்லையா. புயல் வந்ததுனால நிறைய பேருக்கு கஷ்டம் ஏற்பட்டது. பாபா வாணியில் சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இங்கே டென்ட்டு கிடச்சிருச்சு, 3 அடி நிலம் கிடச்சிருச்சு.
எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் பாபா வந்து என்னதான் அங்கே கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பாபாவனுடைய மகா வாக்கியம் பாபா வரும்போது அவர் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்திட்டார் அவருடைய வார்த்தைகள் மூலமாக. அந்த வானிலை எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அன்பாக சந்தித்தார் பாபா. அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஜெகநாத் கோவில் இருக்குது, அப்புறம் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கெல்லாம் டென்ட்டு போட்டு அங்கே கூட தங்க வச்சாங்க. அப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டர் இருக்கு இல்லையா, பாபாவுடைய சமாதிக்கு பக்கத்தில், ஓம் சாந்தி ஸ்தம்பம் பக்கத்தில், அங்கே கூட மேலே டென்ட்டு போட்டு அங்கே கூட தங்க வச்சுருந்தாங்க நிறைய பேரை. அதனால் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் டீ எடுத்துகிட்டு வெளியில் தங்கியிருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் டீ கொடுக்குறதுக்காக வண்டியில் எடுத்து போவோம். டீ எடுத்துகிட்டு 4 மணிக்கு ஜீப்பில் டீ வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம், அங்கே கொண்டு கொடுப்போம். இந்த முரளியை படிக்கும்போது எனக்கு அந்த சீனெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. பாபா முரளியில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உலகத்தினுடைய சிம்மாசனத்தை பிடிக்கணும் அப்படின்னா தன்னுடைய சிம்மாசனத்தை முதல்ல ஒழுங்காக பிடிங்க. அதாவது தனக்கு தானே அதிகாரி ஆகணும், கர்மேந்திரியங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். கர்மேந்திரியங்களுக்கு மாலிக் ஆகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. இதுக்காக நிரந்தரமான பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நாளைக்கான வேலை கிடையாது, நம்மளுடைய முழு வாழ்க்கையினுடைய தபஸ்யா இது. அப்போ தான் கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆகும். எப்போ நம்ம மாலிக் ஆயிடுறோமோ அந்த நேரத்தில் நம்ம போதையை உணர்கிறோம், போதை நமக்கு அனுபவம் ஆகுது. நஷா இருக்குது, நம்ம எஜமானன் ஆயிட்டோம் அப்படிங்கிற போதை. இந்த நஷா போதை எதன் மீது மாலிக்கானோ, எதுக்கு எஜமானனானோ, தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மேலே நம்ம எஜமானர்களானோ, வேறு யார் மேலேயும் எஜமானர்கள் ஆகலை. நம்ம தன்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு எஜமான ஆகிறோம் ஃபஸ்ட்டு. இந்த போதையின் மூலமாக தான் நமக்கு குஷி கிடைக்குது. குஷி தான் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம். குஷி இல்லை அப்படின்னா பிராமண ஆத்மாவே இல்லை அப்படிங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, யார் குஷியாக இருக்காங்களோ அவங்க மகாதானி ஆகலாம். அவங்களால தான் மகாதானி ஆக முடியும். கூடவே மற்றவங்களையும் அவங்க குஷி நஷீப்பா மகிழ்ச்சியானவர்களாக மாற்ற முடியும். குஷியாக இருக்கிறவங்க தான் இன்னொருத்தவங்கள குஷியாக்க முடியும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, பிராமணர்கள் அப்படின்னாவே குஷியாக இருக்கணும், குஷியினுடைய டானிக் சாப்பிடணும், குஷிங்கிற ஊஞ்சலில் சதா ஆடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து சதா குஷியினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறோமா, இல்லை சில நேரம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா? எப்படி இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை பாபா எவ்வளோ உயர்ந்ததாக மாற்றிட்டாரு. நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுடைய பின்னோக்கி நம்மளுடைய காலத்தில் போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டோம். இந்த ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம குஷியிலேயே இருப்போம். ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க என்ன கிடைக்கல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும், நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறத யோசிக்கணும். பாபா வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு, ஆனால் நம்ம அதை யோசிக்கிறத விட்டுட்டு எது கிடைக்கலையோ அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிடைக்கல. ஆனால் பாபா நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு பாபா. அந்த நினைவுகள்லேயே நம்ம மூழ்கி இருக்கும்போது நமக்கு நஷா இருக்கும், குஷி இருக்கும், அதாவது போதை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதனால் அந்த போதை அப்படிங்கிற நஷாவை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குங்கிறத உள்ளுக்குள்ளே நினச்சி அந்த போதையை அதிகப்படுத்திக்கோங்க, அதை நிலைத்துருங்க. அதில் பாபா வந்து சொல்கிறார். அப்புறம் புண்ணிய ஆத்மா ஆகணும். புண்ணியத்தை எப்படி அதிகப்படுத்துறது? ஏன்னா பாபா வந்து குஷியின் கடலாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து புண்ணியத்தின் கடலாக இருக்கிறார். அதனால் புண்ணிய கணக்கை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பாபா வந்து முரளியில் புண்ணியம் அப்புறம் தானம் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறாரு. தானம் அப்படிங்கிறது சில நேரம் வந்து வெளிப்பகட்டுக்காகவும் செய்யலாம், சில நேரம் சுயநலத்தோடு செய்வாங்க, சில நேரம் உண்மையாக செய்வாங்க. ஆனால் இந்த 3 வகையில் இருக்குது. ஆனால் புண்ணியம் அப்படிங்கிறது சுயநலமற்ற தன்மை இருக்கும் பொழுது தான் அது புண்ணிய கர்மம். அதனால் புண்ணியம் அப்படிங்கிறது எப்போவுமே சுயநலமாக இருக்காது. புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக நமக்குள்ளே என்னெல்லாம் கஜானாக்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் யார் புண்ணிய கர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஆசீர்வாதங்களை அடையிறது தான் சங்கமேகத்தினுடைய மெயினான புருஷார்த்தம். யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தானம் கொடுக்கணும், புண்ணியங்களுடைய தானம் கொடுக்கணும். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும். சுயநலமற்ற உணர்வோடு நம்ம வந்து தானம் கொடுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. பக்த ஆத்மாவாக கூட இருக்கலாம்,
நாஸ்திகர்களாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். எந்த ஒரு வித்தியாசமும் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். பாபாவை வந்து ஏற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்காதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும். ஏன்னா எல்லாருடைய பாவங்களையும் நம்ம நீக்கணும். அதனால தான் பாபா மாஸ்டர் பத்தீத்த பாவனர் அப்படின்னு நமக்கு பட்டம் கொடுத்துருக்காரு. இப்போ என்னுடைய பாவம் எல்லாம் கட்டாயிடுச்சு, நான் தூய்மையாயிட்டேன், பாவனம் ஆகிட்டேன், அதனால நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு திருப்திப்பட்டாமல் பாபா வந்து முழு உலகத்திற்கான பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு நமக்கு. ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் நம்ம கழிக்க வைக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் நம்ம முடிக்க வைக்கணும். ஏன்னா பாரம் சுமந்துட்டு இருக்காங்க எல்லாரும், அந்த சுமைகளை தூக்கிட்டு இருக்காங்க. அந்த சுமைகளை நம்ம இறக்கி வைக்கணும். அப்போ தான் அவங்க பாபாவை ஏற்றுப்பாங்க, பாபா கிட்ட வருவாங்க. நிறைய விசித்திரமான ஆத்மாக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, உங்கள் மேலே உங்களை பிடிக்காத உணர்வுலே இருப்பாங்க, உங்கள் கூட வந்து விரோதத்திலே இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக மாற மாட்டாங்க. நம்ம கூட அவங்க வந்து வெறுப்புணர்வோடு தான் இருப்பாங்க, கோச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம கூட. ஆனாலும் கொடுக்குற கடமையை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்டோரி என்னென்னா, ஒரு சம்பவம். அதாவது நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து என் கூட இருந்தார் ரூமில். அப்போ அவர் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு அதிருப்தியாகவே இருப்பார். எனக்கு கோச்சிக்கிட்டே இருக்கும், இந்த பிடிக்காத உணர்வுலேயே இருப்பார். என்ன பிடிக்காது, அவ்வளோதான். ஒரு தடவை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு கூட அட்டெண்டர் ஒருத்தர் வேணும்ல, அட்டெண்டர் காலையில் ஹாஸ்பிட்டல் போனார். அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. நான் தான் அட்டெண்டராக அவருக்கு கூட இருந்தேன் அந்த டைமில். இன்னையிலேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி இது. அந்த டைமில் வந்து கட்டில் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைய காலத்தில் உள்ள கட்டில் மாதிரி கிடையாது. அதாவது பேஷண்ட் வந்து மேலே இருப்பார், அந்த கட்டிலுக்கு கீழே தான் நம்ம அட்டெண்டர் வந்து தூங்கணும். அவருக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ, சாப்பாடு, மருந்து எல்லாமே நான் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. சரியாகி டிஸ்சார்ஜும் ஆகிட்டார். ஆனாலும் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, கோவத்தில் இருந்தார். இந்த மாதிரி கூட இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதனால் தாதிகள், பெரிய பெரிய தாதிகள் கூட இருக்காங்க. அவங்க எவ்வளோ சுபாவனை கொடுத்தா கூட சிலர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து தூரத்தை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும், நம்மளுடைய கடமை. புண்ணிய ஆத்மாக்களுடைய திருஷ்டி, பார்வை, விருத்தி, உள் உணர்வு மற்றவங்களை கூட, புண்ணிய ஆத்மா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய திருஷ்டி, அவருடைய விருத்தி வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்குது எப்போவுமே. அவங்களுக்கு பார்வை மூலமாக அவங்களுடைய உள் உணர்வுலேருந்து எப்போவுமே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் போயிட்டே இருக்குது. அதனால் நம்மளுடைய திருஷ்டி ஆகட்டும், நம்மளுடைய விருத்தி, அதாவது உள் உணர்வு ஆகட்டும், ரெண்டுமே அந்தளவு பவித்திரமாக ஆயிடணும். மற்றவங்களுக்கு அது வந்து ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடணும். அதனால் பாபா வந்து சுகக்கடலாக இருக்கிறாரு, நம்ம கூட மாஸ்டர் சுகக்கடல். அதனால் எல்லாருக்குமே சுகம் கொடுக்கணும். பாபா வந்து இதை தான் இன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் சுகம் கொடுக்கணும், சுகம்தான் கொடுக்கணும். எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட எந்த ஆத்மாவிற்காகவும் நெகட்டிவ் எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லளவு கூட மனசை பியூரிஃபை பண்ணணும், அதாவது சுத்திகரன், அதாவது தூய்மையாக்கணும். இதுதான் தபஸ்யா, இதுதான் யோகா. யோகத்தின் மூலமாக தான் இதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் வந்து காட்டுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற குருவை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, நான் எப்படி பர்ஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு குருக்கிட்ட கேட்குறாரு, நான் எப்படி முழுமையடைகிறது. அப்போ குரு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ இவரே பேசுகிறாரு, நான் எல்லாத்தையும் வந்து நிரோகியாக, நோயற்றவர்களாக மாற்றிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. குரு எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்கார். எல்லாரையும் நான் செல்வந்தர் ஆக்கிட்டேன் அப்படின்னா அப்போ நான் வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. குரு மறுபடியும் அமைதியாகவே இருக்கார். அப்புறம் வந்து மழை பெய்யுது, தண்டரிங், லைட்டனிங், அதாவது இடி மின்னல் எல்லாம் இடிக்குது. அது காடு இல்லை, அதனால் அது ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. கடுமையான மழை பெஞ்சிட்ருக்குது, இருட்டும் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அப்போ வந்து தூரத்தில் வந்து ஒரு லைட் தெரியுது. அப்போ வந்து சொல்கிறாரு குருஜி, இதோ அங்கே தூரமாக கொஞ்சம் லைட்டு தெரியுது, அங்கே வேணால் நமக்கு ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்கும், இங்கே தான் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ குருஜி அப்போ தான் வாயை திறக்கிறாரு, நீ அங்கே ஒரு வீடு இருக்குது, வெளிச்சம் தெரியுதுல்ல, அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை போய் கதவை தட்டுவேன், அங்கே ஒருத்தர் வருவார்,
அவர் உன் மேலே காரி துப்புவார், உன்னை வந்து திட்டுவார், ஆனாலும் உன்னை வெளியே தள்ளி கதவை மூடுவார். ஆனாலும் உனக்கு உன்னுடைய மனசில் அவருக்காக ஆசீர்வாதங்கள் வரணும். அந்த அளவு நீ பரிசுத்தமானவனாக ஆனாதான் அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். அவர் என்ன தான் பண்ணாலும் நான் வந்து என்னுடைய மனசில் அவருக்காக நல்ல எண்ணங்கள் மட்டுமே வந்தால் தான் அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ், முழுமை நிலை அப்படின்னு அதை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வாணியில் வந்து பாபா முக்கியமாக மென்ஷன் இது தானே பண்ணுறாரு. ஃபுல்லாக யார் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அவங்க மேலே நம்ம மலர்களை தான் போடணும். அவங்க வந்து உங்களுக்கு முள்ளை குத்தலாம், ஆனாலும் நம்ம அவங்க மேலே முள்ளை குத்தக்கூடாது, மலர்களை மட்டும்தான் கொடுக்கணும். பாபா வந்து அதனால் புண்ணிய ஆத்மாவனுடைய டெஃபினேஷன் இந்த வானிலை கொடுத்துருக்கிறாரு. பர்ஃபெக்டான டெஃபினேஷன். அபிமானம் எல்லாத்தையும் கடந்த நிலை தான் புண்ணிய ஆத்மாவனுடைய ஸ்டேஜ். சும்மா நான் வந்து இவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் நம்மளுடைய இதயத்திலிருந்து முழு உணர்வோடு அவருக்கு ஆசீர்வாதங்கள் வரணும். அப்போ தான் புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தான் பர்ஃபெக்ட் ஆக முடியும். இதில் பாபா வந்து அம்மாவனுடைய விஷயம் கூட சொல்கிறாரு. யார் வந்து உங்களை வந்து நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களையும் வந்து ஆலிங்கனம் பண்ணுங்க அப்படின்னா சூலமாக கிடையாது, சூட்சுமமாக மனசுக்குள்ளே அவங்க மேலே மலர்களை தூவுங்க, அந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு பாபா அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாரு வானியில். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எப்போ இருக்குதோ அப்போ தான் நம்ம புண்ணிய ஆத்மா ஆக முடியும். அதனால் புண்ணிய ஆத்மா ஆகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, இவ்வளோ விஷயம் இருக்குது பின்னாடி. ஏன்னா ஒருவேளை நம்மளை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் அப்படின்னாவே உடனே அடுத்த செகண்டே நமக்குள்ள ரியாக்ஷன் வந்து அப்படி பர்ஃபெக்டாக வந்து நிற்குது. அடுத்த செகண்டே அதுக்கு டைம் கூட இல்லை, உடனே வந்து நிற்குது ரெடியாக. அந்த ரியாக்ஷன் கூட வரக்கூடாது. சரி நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல, அதாவது வாய் திறக்கவே இல்லை, அவங்க எதுவும் சொன்னால் கூட நம்ம அமைதியாக இருக்கிறோம், அது வரைக்கும் ஓகே. ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே கூட அது ரியாக்ஷன் சுத்தமாக இல்லை, ஜீரோ, மனசனுடைய லெவல் வந்து ஜீரோவில் இருக்குது, தாட்ஸ் லெவல் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா தான் புண்ணிய ஆத்மா. ஒரு தடவை வந்து ஒரு 5-6 சிஸ்டர்ஸ் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க பாபாவுடைய சேவையில். அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்டவ பவனுக்குள்ளே, அந்த ரயில்வே ஆஃபீஸில் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்து பாபாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாபாக்கிட்ட சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 15 நாளாக உங்கள் கூட இருக்கிறோம் சேவையில், அப்போ எங்களுக்குள்ளே ஏதாவது குறை இருக்குதா? குறை இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்களுக்குள்ளே என்ன குறைகள் அப்படின்ட்டு. நாங்கள் உங்கள் கூடயே வாக்கிங் வரோம், உங்கள் கூடயே சாப்பிட்றோம், உங்கள் கூடயே எல்லா சேவைகளும் செஞ்சிட்ருக்குறோம். அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை சொன்னீங்கன்னா நாங்கள் மாற்றிப்போம். அதனால் சொல்லுங்கள் பாபா, என்ன ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க பிரம்மா பாபா கிட்ட. பாபா வந்து எதுவுமே சொல்லலை. அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போய் அந்த பாபாவுடைய குடிலுக்கு முன்னாடி ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல, அங்கே போய் ஊஞ்சலில் உட்காந்துட்டார் பாபா. அப்புறம் அந்த சிஸ்டர்ஸும் வந்து அவங்க பாபா பின்னாடியே போகிறாங்க. பாபா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரா உடனே, குழந்தைங்களே, எனக்கு வந்து எந்த குழந்தையினுடைய பலவீனமும் தெரிகிறதே கிடையாது. அதாவது ரொம்ப அவ்வளோ உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கார் பாபா. யாருடைய குறையும் அவருக்கு தெரிகிறதில்ல, பார்க்குறதும் இல்லை. அதாவது பலவீனங்கள் நமக்கு தெரியவே கூடாது, அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். அப்போ வந்து நம்மளுடைய உள்மனம், ஆழ்மனம், வெளிமனம் எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? யாரை பற்றிய ஒரு ரெக்கார்டு கூட இருக்கக்கூடாது நம்மளுடைய மனசில். இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, அந்த அளவு நம்மளுடைய புருஷார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெளிவாக சொல்கிறார் இன்னைக்கு வாணியில் பாபா. அப்போ தான் நம்ம புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஒருவேளை அவங்களுடைய பலவீனம் நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்குறதுல வந்து கன்ஜூஸ் ஆகிடுறோம். இவருக்கு எண்ணத்துக்கு கொடுத்துட்டு இவர் வந்து சரி கிடையாது அப்படின்ட்டு நமக்குள்ளே எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்கா இருந்தாலும் வாய் திறந்தால் ஏதாவது யாருடைய மனசையாவது காயப்படுத்துறதே இவருடைய வேலை, இல்லை இந்த மாதாஜியோட வேலை, இல்லை பிதாஜி ஏதோ ஒருத்தவங்க, அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நம்ம சும்மா வேணால் சும்மா ஒரு தூபம் காட்டுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வருது, அவரு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி.
அவர் திருந்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எண்ணங்களை கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த மாதிரியான சாதாரணமான எண்ணம் கூட பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை ஒரு பொழுதும். அதனால் அந்த மாதிரியான புண்ணிய ஆத்மா ஆகணும் நம்ம. அதாவது அவர் எதிரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க ஒன்றுமே சொல்லலை, அது நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னா எதுவுமே நடக்காதது மாதிரி, எதுவுமே மழை பெஞ்சாலும் வெறும மாடு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற, அதுவும் உள்ளபூர்வமாக இருக்கும்போது தான் அந்த புண்ணிய ஆத்மாவுடைய ஸ்டேஜ். அதுதான். ஏன்னா வந்து பர்ஃபூர் ஆயாச்சு, நிறைஞ்சாச்சு, அப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, நோ எக்ஸ்பெக்டேஷன். நான் கொடுத்துட்ருக்கேன், இவருக்கு சுபாவனையும் வச்சுட்ருக்கேன், என்ன கொஞ்சம் மதிக்க வேண்டாமா? அந்த மாதிரி கூட ஒரு மரியாதை இல்லையே, அந்த மாதிரி கூட எண்ணம் இல்லாத ஒரு நிலை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. கொடுத்துட்டே இருக்கேன். இப்படி கோயில் இருக்கிற மூர்த்தி இருக்கு இல்லையா, என்ன தான் அவங்கள திட்டுறாங்க சில நேரத்தில் பக்தர்கள், உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, உனக்கு இதே என்ன கல்லுடா அப்படின்ட்டு நிறைய தடவை பக்தி மார்க்கத்தில் கூட நம்ம கூட சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனாலும் அந்த தேவதை என்ன பண்ணுது, ஸ்மைல் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் புண்ணிய ஆத்மாவனுடைய ஸ்டேஜ். அதாவது எடுக்கிறதுக்கான, நம்ம வாங்கிறதுக்கான ஒரு எண்ணம் சுத்தமாக இல்லை, கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக இருக்கும், நம்ம எங்கேருந்து வாங்கி எங்கே கொண்டு வைக்க, நமக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டேஜ் வந்து இன்னும் உயர்ந்து போகணும். நம்ம வந்து எல்லா எதிர்பார்ப்புகளையும் கடந்த நிலைக்கு போகணும். இது சாதாரண விஷயம் இல்லை. பாபா வந்து சேமிப்பு பற்றி சொல்கிறாரு, சேமிப்பு கணக்கை பற்றி இன்றைக்கி சொல்கிறாரு. இந்த மாதிரியான புண்ணிய ஆத்மாக்கள் தான் உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரிகள் ஆகிறாங்க. அதனால் பாபா வந்து தபஸ்யா வருஷத்தினுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத பற்றி வானிலை சொல்கிறாரு. தபஸ்யா வருஷத்தினுடைய லட்சியம், தபஸ்யா அப்படின்னாலே என்ன அர்த்தம், மென்ஷன், சுகம் கொடுங்கள், சுகம் எடுங்கள். சுகம் கொடுக்கணும், சுகம் எடுக்கணும், இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். அப்புறம் சொல்கிறாரு, துக்கம் கொடுக்காதுங்க, துக்கம் எடுக்காதுங்க. பாபா வானிலை என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே பாஸு, எல்லோரும் நல்லா புத்திசாலித்தனமாக இருக்காங்க அந்த விஷயத்தில். அதாவது துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் எடுக்கக்கூடாதுங்கிற ஸ்லோகனில் பாதியை வந்து நல்லா பக்கா பண்ணிட்டாங்க. பாதி ஸ்லோகனில் எல்லாருமே பாஸ். துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியாச்சு அப்படின்னா, அப்போ எல்லோரும் அதில் அட்டென்ஷன் இருக்குது. துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அட்டென்ஷன் ஃபுல் இருக்குது. ஆனால் மீதி பாதி ஸ்லோகன் இருக்குல்ல, துக்கம் எடுக்காதுங்க, அதில் தான் நம்பர் ஆயிடுறாங்க குழந்தைங்க, வரிசைப்படி ஆயிடுறாங்க. ஏன்னா யாராவது எதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இப்படி ஏன் பண்ண, அப்படி ஏன் பண்ண அப்படின்னு துக்கத்தை எடுத்துடுறாங்க, உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க, பதில் கொடுத்துட்றாங்க. பதிலடி. ஒருவேளை தப்பு பண்ணிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டு, நம்ம மூலமாக ஏதாவது தப்பு நடந்துருச்சு, அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா, அப்போ அது அவ்வளோ தெரியாது, ஆனாலும் ரியாக்ஷன் வரும். அது கூட அவ்வளோ பரவாயில்ல. ஆனால் நம்ம தப்பே பண்ணல, நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த நேரத்தில் நம்ம மேலே பழி வருது அப்படின்னா நம்மளால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுலேயும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. சில நேரத்தில் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். அதாவது ஒருத்தர் மேலே ஒரு முடிவு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், இப்படி தான் அப்படின்ட்டு. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேலே கோவப்பட்டிருப்பார், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அவர் மாறிட்டார் அப்படிங்கிறத நம்ம இன்டென்ஷனில் நம்ம வைக்கிறது இல்லை, நம்ம மனசில் இல்லாத காரணத்தினால் அவர் அப்படியே தாங்க. யாராவது நம்மக்கிட்ட யாரையாவது பற்றி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவர் அப்படி தான் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது அவரை வந்து மாற விடாமல் நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக தடுத்துட்ருக்கோம். ஒருவேளை அவர் மாறி இருந்தால் கூட நம்ம அவர் மாறாத கண்ணோட்டத்திலே அவரை பார்த்துட்ருக்குறோம். அவரை ஜட்ஜ் பண்ணிட்டோம், அவர் அப்படி தான், அவர் அப்படியே தான், சரி கிடையாது அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஆனால் அவர் மாறியாச்சு, அவருக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அது நமக்கு தெரியறதே இல்லை, அதையே பிடிச்சிட்ருக்குறோம். நான் ஒரு தடவை அவரால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த சீனை மட்டுமே பிடிச்சிட்ருக்கோம். நம்ம அந்த பார்வையிலே நம்ம அவரை பார்த்துட்ருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீனில் பார்த்துட்ருக்கோம், அந்த சீனுக்குள்ளேயே இருக்கிறோம், அதை தாண்டி வரவே இல்லை. 10 வருஷமாக அவருடைய நெகட்டிவாக நம்ம சுமந்துட்டுருக்கோம் நம்ம மனசுக்குள்ளே, அதை மன்னிக்கவே இல்லை. அப்போ நம்ம மனசு எவ்வளோ பாரத்தை சுமந்து எவ்வளோ துக்கத்தில் இருக்குது யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி வீசணும் நம்ம. அது எப்படி? அவருடைய ப்ரெசண்ட்டை நம்ம பார்க்கணும். ப்ரெசண்டில் அவர் மாறிட்டார் 100%.
அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த விஷயனை வந்து நம்ம மாற்றணும். அப்போ அவருக்காக தானாகவே நமக்குள்ளேருந்து ஆசீர்வாதங்கள் போகும். அப்போ நம்ம புண்ணிய ஆத்மா ஆயிடுவோம். பாபா கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு, ஒரு தடவையும் இப்படி சொல்லாதுங்க, இவர் மாறவே மாட்டார் அப்படின்னு சொல்லாதுங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அவர் மாறவே மாட்டாருங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? யாராவது உங்களுக்கு ஜட்ஜு வேலை கொடுத்தாங்களா? ஜட்ஜ்மெண்ட் எடுங்க, ஜட்ஜாக வந்து உட்காந்து இந்த தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரி யார் மேலேயும் மாறவே மாட்டார் அப்படின்ட்டு எண்ணம் வரக்கூடாது, எண்ணத்தில் கூட. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான ஸ்டேட்மெண்ட்டு. சாபம், ஒரு வகையில் சாபம்னு கூட சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு நீங்கள் சாபம் கொடுத்துட்டீங்க. பாபா வந்து இதுக்காக சொல்கிறாரு. எக்ஸாம்பிள், ஒரு பக்தர்கள் வந்து மாலையை சுற்றுறாங்க அப்படின்னா அதனுடைய கடைசி மணி இருக்கும், அந்த கடைசி மணியை கூட கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அது அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது லாஸ்ட் மணி ஆனாலும் கூட அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது அந்த மணிக்கு. அதே போல் நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் அவ்வளோ உயர்ந்தவங்க, அவங்க மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் வைக்கணும். அவ்வளோ வந்து அவங்கள நம்ம நல்ல பார்வையோடு பார்க்கணும். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய தபஸ்யா வேணும், ரொம்ப யோக சக்தி நிறைய இருக்கணும். அப்போ தான் அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் லாஸ்ட்டு நம்ம பாபாவினுடைய லாஸ்ட்டு மணி, கடைசி குழந்தையாக இருந்தால் கூட பாபா என்ன சொல்கிறாரு, அவங்கள மேலே தூக்கி விட்டுறாரு. அவங்க ஒரு பொழுதும் பாபா சொன்னது கிடையாது இவங்க மாற மாட்டாங்க. அவங்களையும் பாபா என்னுடைய குழந்தை அப்படின்ற பார்வையில் பார்க்குறாரு. அதனால் நம்மளுடைய வாயிலேருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது, இவங்க மாறவே மாட்டாங்க. இது மாறவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சுகம் கொடுக்கணும், ஆனால் அங்கே துக்கம் கொடுத்தாச்சு, அது சாபமே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். நமக்கு தெரியாமலே நம்ம சாபம் கொடுக்குறோம் இன்னொருத்தவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரியான பியூரிஃபிகேஷன், நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலை நமக்குள்ளே வரணும். அந்த நிலை அதுதான் தபஸ்யா. பாபா வந்து ஸ்ரீமத் கொடுத்துருக்காரா, துக்கம் எடுங்கள் குழந்தைங்களே, துக்கம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் துக்கம் எடுங்கன்னு என்னைக்காவது ஸ்ரீமத் கொடுத்தாரா? துக்கம் வந்து நான் எடுக்கலை, அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு வேறு சொல்கிறதா சொன்னார்ல பாபா. அப்போ அது ஸ்ரீமத் சொன்னாரா பாபா என்னைக்காவது? அவங்க கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்களே எடுக்காதுங்க, அவங்க கொடுத்தா வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு என்னைக்காவது ஸ்ரீமத் சொன்னாரா? பாபா கேட்குறாரு, எப்போ நீங்கள் துக்கம் எடுக்கிறது இல்லையோ அப்போ தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். தபஸ்யா சக்தியினுடைய மாற்றம், தபஸ்யா சக்தி மூலமாக நீங்கள் வந்து மாற்றம், அந்த பரிவர்த்தனை சக்தி உங்களுக்குள்ளே கிடைக்குது. அந்த பரிவர்த்தனை சக்தி, அதை மாற்றம் செய்யக்கூடிய சக்தியின் மூலமாக ஒரு விஷயத்தை மாற்றி அதை எடுத்துக்கிறோம். அந்த சக்தியின் மூலமாக அவங்க துக்கம் கொடுத்தா கூட நீங்கள் அதை சுகமாகவே எடுத்துக்குங்க, அது துக்கமாக எடுக்காதுங்க. அவங்க துக்கம் கொடுத்தா கூட நீங்கள் அதை சுகத்தினுடைய ரூபத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறது தான், அதுதான் தபஸ்யா. நம்மளுடைய தபஸ்யா வந்து நல்ல நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி அளக்கிறது? இதுதான் அதற்கான, அதாவது அவங்க துக்கம் கொடுத்தா கூட அதை நம்ம துக்கமாக நமக்குள்ளே கொண்டு போகாமல் அதை சுகமாக நம்ம பரிவர்த்தனை பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணுறது தான் தபஸ்யாவினுடைய ரிசல்ட். நல்ல தபஸ்யா அங்கே நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ நம்ம வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்ன ஸ்டேஜில் போய் அடையணும், எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்மளே. இது வந்து நாட் பாசிபிள் கிடையாது, ஆனால் அவ்வளோ ஈஸியும் கிடையாது அதை போய் அடையிறதுக்கு. அது முடியாதுன்னு கிடையாது, அப்புறம் அது கஷ்டமும் இல்லை, ஆனால் சாதாரண விஷயமும் இல்லை, ஈஸியான விஷயமும் கிடையாது. இந்த நிலைக்கு போகிறது அவ்வளோ தபஸ்யா பண்ணணும், அப்போ தான் இந்த நிலையை ரீச் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய தபஸ்யா இன்னும் பத்தலை. 100 பேர் உங்களை சுற்றி இருந்து திட்டிகிட்டு இருக்காங்க, துக்கம் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் ஆஹா ஆனந்தத்தில் ஆஹா என்ன ஒரு சுகம் கிடைச்சிட்ருக்கு, ஆஹாஹா காதை கொடுத்து கேட்குறேன், ஆமாம் திட்டுங்க சூப்பர் ஆஹா ஓஹோ ஆஹா அப்படின்னு வரணும், அந்த ஸ்டேஜ் வரணும். இதுதான் புண்ணிய ஆத்மாவுடைய ஸ்டேஜ். அதுவும் சும்மா சீனுக்காக கிடையாது, உள்ளுக்குள்ளேருந்து அது எப்படி பாபாவனுடைய வாணியை நம்ம கேட்க எவ்வளோ ஆனந்தத்தில் நம்ம திளைச்சி போயிடுறோமோ அதே மாதிரி உங்களை சுற்றி ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காரு, வேண்டாததை பேசுகிறாரு, கண்டதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா உங்களை கீழே தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுற அந்த மாதிரி பேசினாருன்னு கூட ஆஹா ஓஹோ ஆஹா சுதாமா குசேலா உன்னுடைய அவில் அருமை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஸ்திதி இருக்கணும். அப்புறம் கோயிலில் வந்து
சாமிக்கு எப்படி வந்து பூ போடுறாங்க, அதே போல் யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா பூ போடுறாருங்க, பூ மாலை போட்டுட்ருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு ஸ்டேஜ் இல்லையா? பூவால் வந்து எனக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் அது புண்ணிய ஆத்மாவுடைய ஸ்டேஜ். அப்போ தபஸ்யா அங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 1991 வருஷம் உங்களுக்கு தெரியும், தபஸ்யா வருஷமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 14 மாதம் அந்த தபஸ்யா நடந்தது அங்கே மதுபன் ஓம் சாந்தி பவனில், பாண்டவ பவனில். அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த டைமில் வந்து யோகா தான் அதிகமாக நடந்தது. யோகத்தினுடைய பிரயோகமும் நிறைய நடந்தது. அதாவது யோகாவை நம்ம பண்ணக்கூடிய யோக சக்தியை யூஸ் பண்ணி எப்படி நமக்குள்ளே மாற்றம் கொண்டு வர்றது, மற்றவங்களுக்குள்ளே எப்படி மாற்றம் கொண்டு வர்றது, இல்லைனா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான விஷயங்கள் நிறைய நடந்தது அந்த வருஷத்தில். அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் ஆகட்டும், அந்த யோகா பண்ண வச்ச ப்ராக்டிஸ் ஆகட்டும், எல்லாமே அதை சார்ந்ததாக இருந்தது. ஒரு கடுமையான சூழ்நிலை வருது, நம்மளுக்கு உகந்த சூழ்நிலை அல்ல, நமக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம எண்ணம் இருக்கணும், நம்மளுடைய சொல் இருக்கணும், செயல் இருக்கணும், இந்த மாதிரி அதுக்காக நம்ம யோகாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது அந்த டைமில். பாபாவுடைய முரளி கூட தபஸ்யாவை பற்றி தான் அதிகமாக அந்த நேரத்தில் தபஸ்யா 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 தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு வருஷமும் பாபா வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு டாபிக் கொடுப்பாங்க இல்லையா? அந்த வருஷத்தினுடைய டாபிக் வந்து தபஸ்யா. தபஸ்யா ஆண்டு அப்படின்னு அந்த வருஷம் ஃபுல்லாகவே தபஸ்யா தான் நடந்தது. அதனால் பாபா வந்து தபஸ்யாவை பற்றி தான் அந்த வானிலை சொல்கிறாரு. மேக்ஸிமம் அவங்க வந்து திட்டுறாங்கன்னா திட்டுறதா நினச்சிக்காதுங்க, அவங்கள மகிமை பாடுறாங்கன்னு நினச்சிக்கணும். அப்போ தான் சொல்ல முடியும் புண்ணிய ஆத்மா. சும்மா சொல்லிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் தான் புண்ணிய ஆத்மா. இந்த ஒரு விஷயத்தை கூட மம்மா சொன்னதாக பாபா சொல்கிறார் இல்லையா? மம்மா என்ன சொல்கிறாங்க, யாராவது உங்களை வந்து துக்கம் கொடுக்குறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கருணை உள்ளத்தோடு பாருங்கள். கருணை உள்ளம் அப்படிங்கிறது கூட ஒரு அளவுகோல். கருணை உள்ளம் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க பண்ணுற தப்பு வந்து நமக்கு வந்து ஒரு இரக்கம்தான் வரும், ஒரு பரிதாபம் தான் வரும் நமக்கு அவங்க மேலே. அதனால் இது கூட ஒரு சொல்யூஷன், நம்ம துக்கத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நமக்கு வந்து யார் மேலேயாவது உள்ளத்திலிருந்து ஒரு கருணை வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, அப்போ என்ன வேணாலும் செய் அப்படின்ட்டு அமைதியாக இருப்பாங்க. இப்படி ஒரு தாயானவர் தன்னுடைய குழந்தை என்ன தான் பண்ணாலும் தன் முடியை பிடிச்சி இழுக்கலாம், தன் மேலே என்ன வேணாலும் பண்ணலாம் கொடுமைகள், ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இது குழந்தை ஒன்றும் தெரியாமல் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு. கருணை அவங்களுக்குள்ளே எவ்வளோ இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. அதனால் அதை மன்னிச்சிடுறாங்க, அதை எடுத்துக்கிறல, அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியறதில்ல. அதே போல் நம்மளும் எல்லாருக்காகவும் அந்த ஒரு உணர்வு வரணும், கருணை, இரக்கம். அதனால் இன்றைக்கி முரளியில் பாபா வந்து புண்ணிய ஆத்மாவனுடைய டெஃபினிஷனை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் நினச்சேன் பாபா இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது புண்ணிய ஆத்மாவனுடைய அடையாளம் இல்லை அப்படிங்கிறாரு. இது தபஸ்யாவனுடைய ஒரு சொரூபமே இல்லை. நான் நினச்சேன் ஆனால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அது பலவீனத்தினுடைய வெளிப்பாடு தானே. இது வந்து கடைசி அந்த சீசனுடைய கடைசி முரளி. அதனால் பாபா வந்து மதுபன்வாசிகளை மீட் பண்ணார், தாதிகளை மீட் பண்ணார். அதை கடைசி முழுக்கு அப்படின்னு சொல்லுவார்ல, கடைசி லாஸ்ட்டு கடலில் முங்கிறீங்க, ஏன்னா லாஸ்ட் இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் முரளி அப்படிங்கிறதையும் சொன்னார். அச்சா, ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति
भक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा। मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। मेरा बाबा,